எனக்கு இவ்ளோ சோதனை கொடுக்கற? நான் என்ன தப்பு பண்ண? பிறந்ததுல இருந்தே ராசி இல்லாதவங்கிற அவ பேரோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட எனக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. என் வாழ்க்கையில சந்தோஷங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாதப்பதான் தியா என் வாழ்க்கைக்குள்ள வந்தா. அவளால மட்டும்தான் என் வாழ்க்கையில சந்தோஷமும் நம்பிக்கையும் வந்துச்சு. அவ வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தானே, சந்தோஷமா இருக்கணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் இப்போ உன்கிட்ட மடி பிச்சை கேக்குறேன். என் பிள்ளையையும் என் புருஷனையும் எப்படியாச்சும் காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துரு. அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது தாயே. இந்த உலகம் என்ன ராசி இல்லாதவன்னு முத்திர குத்திக்கிட்டே தான் இருக்கு. அந்த வேதனை வலி எல்லாம் என்னோடவே போகட்டும். ஆனா அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தாயே. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. தயவு செஞ்சு என் புருஷனையும் என் பிள்ளையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இளங்கோ, என்னாச்சு? ஏன் போன் பண்ணல? ஏதாவது விசாரிச்சீங்களா? தகவல் கிடைச்சதா? எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். யாருமே வெற்றி அண்ணனை பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அண்ணி, நீங்க பதட்டப்படாம இருங்க. அண்ணி, கண்டிப்பா எப்படியாவது அண்ணனையும் பாப்பாவையும் கண்டுபிடிச்சிடலாம். அக்கா, நீ அழாதக்கா. அக்கா, நான் என்ன அஞ்சலி பண்றது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? ஐயோ அக்கா, அக்கா, அழாதக்கா. வாக்கா, எந்திரிக்கா. வா, உட்காரு. அக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம் அக்கா. அக்கா வா அக்கா, சொல்றல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். டைம் ஆச்சு. இல்ல அஞ்சலி, நான் வர மாட்டேன். அவங்க 2 பேரும் கிடைக்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். ஏங்கா, நீ அழறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மாமாவையும் பாப்பாவையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அக்கா. சொல்றேன்ல, வாக்கா, வா போலாம். வா. இருக்கா முனுசாமி சார்? எக்ஸ்எம்எல்ஏவா சொல்றீங்க நீங்க? ஆமா சார். அவன் பொண்ணத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. அதுல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப எலெக்ஷன்ல வேற தோத்து போயிட்டான்ல, ஒருவேளை அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா இத பத்தி. கடைசியா உங்க வீட்டுக்காரர் எப்போ போன் பண்ணாரு? ஒரு நிமிஷம். சார், இந்த கால் ஹிஸ்டரிய பாருங்க.
கான்ஸ்டபிள், சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். சரிங்க சார். அவருக்கு கடைசியா எங்க இருந்து போன் வந்துச்சு, அந்த நம்பர் எங்க ரீச் ஆயிருக்குன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். சரிங்க சார். இந்தாங்கம்மா. மேடம் போன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். டேய், போலீஸ் வீட்டுக்கு வந்து வெற்றியை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. நீங்களா எங்க இருக்கீங்க? மேடம், பாதுகாப்பான இடத்துல தான் மேடம் இருக்கோம். வெற்றியோட போன் எங்க? மேடம், போன் எங்க இடத்துல மேடம் இருக்கு. டேய், முதல்ல அதை தூக்கி போடுங்க. மாட்டினீங்கன்னு அவ்வளவுதான். சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன். இங்க பார், போனை தூக்கி போட்டு இடத்த மாத்திருங்க. சரிங்க மேடம், பண்ணிடுறேன் மேடம். நீங்க யாரு? வெற்றியோட அண்ணி. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யார் மேலயாவது டவுட் இருக்கா? தெரியல சார். அரசியல்ல நிறைய வம்பு பண்ணிருக்காரு. துளசியுமே இந்த வீட்டுக்கு வரும்போது பகைய சம்பாரிச்சுக்கிட்டு தான் வந்தான்.